வாமனனை யார் கொன்றார்கள்? தென்னிந்தியாவில் ஒரு காலத்தில் இன்பத்தை விரும்பும் ஒரு தையல் மாஸ்டர் வாழ்ந்து வந்தார். விடுமுறை நாட்களில் அவரும் அவரது மனைவியும் அருகிலுள்ள நகரத்திற்கு வேடிக்கைக்காக செல்வார்கள். அவர்கள் இசை, நடனம் மற்றும் சிரிப்பால் நிறைந்த சந்தைகளை ரசிப்பார்கள். ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் கூட்டத்தை மகிழ்வித்த ஒரு நகைச்சுவையான வாமனனை சந்தித்தனர். தையல்காரர் கண்ணில் நீர் வரும் வரை சிரித்தார். அந்த ஜோடி அவரை அடுத்த நாள் தங்கள் வீட்டிற்கு அழைத்தது. வாமனனின் நகைச்சுவை அவர்களை கவர்ந்தது. எனவே அவர்கள் அவருக்கு விருந்து தயார் செய்தனர். அவர்கள் வறுத்த மீன், சாதம் மற்றும் எலுமிச்சை சட்னியை பித்தளை பாத்திரங்களில் சமைத்தனர். வாமனன் இரவு முழுவதும் சிரிப்பு மற்றும் புத்திசாலித்தனமான நகைச்சுவைகளால் நிரப்பினார். தையல்காரரின் மனைவி அவர் மீது மிகவும் பாசம் கொண்டதால் அவருக்கு அன்புடன் பரிமாறினாள். எண்ணெய் விளக்கு சுவர்களில் அசைந்தாட தையல்காரர் மகிழ்ச்சியுடன் கைதட்டினார். அவர்களின் முற்றத்தில் உற்சாகம் எதிரொலித்தது. பாசத்தில் அவள் அவனுக்கு ஒரு பெரிய மீன் துண்டை பரிமாறினாள். ஆனால் ஒரு கூர்மையான எலும்பு அவன் தொண்டையில் சிக்கி அவன் கடுமையாக மூச்சு திணறினான். வாமனன் தன் தொண்டையை பிடித்துக்கொண்டு சரிந்தான். மகிழ்ச்சியான மாலை பயங்கரமாக மாறியது. தட்டு அவள் கைகளிலிருந்து நழுவியதால் மனைவியின் வளையல்கள் சத்தம் போட்டன. விளக்கின் சத்தம் தவிர முற்றத்தில் அமைதி நிலவியது. தையல்காரர் பயந்து, என்ன ஒரு பேரழிவு என்று அழுதார். அதிகாரிகள் தன்னை கொலை செய்ததாக குற்றம் சாட்டுவார்கள் என்று அவர் பயந்தார். அவரது மனைவி அமைதியாக இருக்கச் சொல்லி ஒரு திட்டத்தை இரகசியமாகச் சொன்னாள். அவள், நாம் கவனக்குறைவாக இருந்தால் நாம் இருவரும் அழிந்துவிடுவோம் என்று எச்சரித்தாள். என்ன செய்வது என்று தையல்காரர் கெஞ்சினார். அவளது கூர்மையான மனம் வேகமாக வேலை செய்தது. வாமனனின் உடலை பெரியம்மை நோய் வந்த நம் குழந்தை போல மாற்றுவோம் என்று அவள் பரிந்துரைத்தாள். மக்கள் அந்த நோய்க்கு பயந்து விலகியிருப்பார்கள். அவர்கள் வாமனனை வெள்ளைத் துணியில் சுற்றினர். இருவரும் சேர்ந்து வெளியே வந்து, பெரியம்மை, வழிவிடுங்கள் என்று அழுதனர். கிராம மக்கள் பயந்து தங்கள் கதவுகளை மூடிக்கொண்டனர். அவர்களின் அழுகுரல் தெருவில் எதிரொலித்தது. பெரியம்மை என்ற கூக்குரல் மக்களை சிதறடித்தது. ஒருவன் அவர்களை மருத்துவரின் வீட்டிற்கு சுட்டிக்காட்டினான். மனைவி செதுக்கப்பட்ட மரக்கதவை தட்டினாள். ஒரு வேலைக்காரன் அரை தூக்கத்தில் கண்களை தேய்த்தபடி கதவை திறந்தான். அவன் ஒரு ஆசீர்வாதத்தை முணுமுணுத்து, என்ன தவறு என்று கேட்டான். மனைவி உடனடியாக மருத்துவரை வர கெஞ்சினாள். மனைவி ஒரு வெள்ளி நாணயத்தை வேலைக்காரனின் கையில் கொடுத்தாள். விரைவில் உங்கள் எஜமானரை கொண்டு வாருங்கள், குழந்தை மிகவும் உடல்நிலை சரியில்லை என்று அவள் அழுதாள். அவன் மாடிக்கு ஓடி செல்லும்போது தையல்காரர் உடலை உள்ளே பதுங்கினார். அவரது காலடிகள் மரத்தரையில் சத்தம் போட்டன. மனைவி படிக்கட்டு அருகே காத்திருந்தாள். அவர்களின் இதயங்கள் வேகமாக துடித்தன. தையல்காரர் உடலை படிக்கட்டு தளத்தில் வைத்தார். அவரும் அவரது மனைவியும் இரவில் நழுவிச் சென்றனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு மருத்துவர் இருளில் கீழே விரைந்தார். அவர் உடலின் மீது தடுமாறி அதை உருளச் செய்தார். அந்த உருவம் கீழே உருண்டு விழுந்தபோது ஒரு அலறல் ஒலித்தது. வீட்டில் உள்ளவர்கள் பயந்து விழித்தனர். உடல் படிக்கட்டின் அடியில் அசைவற்று கிடந்தது. மருத்துவர் தனது பித்தளை விளக்கை பிடித்தார். பயத்தில் ஒரு மனிதனை கொன்றுவிட்டதாக அவர் நினைத்தார். அவரது மனைவி பயத்தில் வெளிரிப்போய் கீழே விரைந்தாள். அவர் விரக்தியில் தன் நெற்றியை அழுத்தினார். அவரது இதயம் படபடத்தது. மருத்துவர் தனது மனைவியிடம் உண்மையை ஒப்புக்கொண்டார். அவள் உடலை அப்புறப்படுத்தும்படி அவரை வற்புறுத்தினாள். இங்கே கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் அழிந்து விடுவோம் என்று அவள் எச்சரித்தாள். அவர்கள் வாமனனை மீண்டும் சுற்றி இருளுக்காக காத்திருந்தனர். மருத்துவர் நடுங்கினாலும் கீழ்ப்படிந்தார். இருவரும் சேர்ந்து அந்த சுமையை வெளியே சுமந்து சென்றனர். அவர்கள் வாமனனை சமையல்காரரின் சமையலறை சுவருக்கு அருகில் வைத்தனர். பின்னர் அவர்கள் விரைவாக நழுவிச் சென்றனர். பேரரசரின் சமையல்காரர் விரைவில் திரும்பினார். அவர் சலசலப்பை கேட்டு நிமிர்ந்தார். ஒரு தெருநாய் இருளில் உருமியது. பயம் அவரது தோளில் குத்தியது. அந்த உருவம் தனது உணவை திருடும் ஒரு திருடன் என்று அவர் நினைத்தார். திருடன் என்று கத்தி தனது குச்சியால் அடித்தார். உடல் உயிரற்றதாக சரிந்தது. தான் என்ன செய்தோம் என்று சமையல்காரர் திடுக்கிட்டார். அவரது மார்பு பயத்தில் உயர்ந்தது. அவர் பீதியுடன் சுற்றி பார்த்தார். சமையல்காரர் குனிந்து பார்த்தபோது வாமனன் இறந்துவிட்டான் என்பதை உணர்ந்தார். நான் அழிந்துவிட்டேன், நான் தூக்கிலிடப்படுவேன் என்று அவர் இரகசியமாகச் சொன்னார். விரக்தியில் அவர் உடலை தனது தோளில் தூக்கினார். வியர்வை அவரது முதுகில் வழிந்தது. அவர் இருண்ட தெருக்களில் விரைந்தார். ஒரு காவலரின் அழைப்பு எதிரொலித்தது. அவர் உடலை சந்தை சதுக்கத்திற்கு எடுத்துச் சென்றார். அவர் அதை ஒரு மூடிய கடைக்கு எதிராக சாய்ந்து வைத்தார். ஒரு குடிகாரன் வட்டிக்கு பணம் கொடுப்பவன் தடுமாறி வந்தான். வாமனனை ஒரு பதுங்கியிருக்கும் திருடன் என்று தவறாக நினைத்து அவன் திட்டினான். அவர் தனது குடையை அடிக்க உயர்த்தினார். காற்று ஈரமான மரத்தின் வாசனையுடன் இருந்தது.
வட்டிக்கு பணம் கொடுப்பவன் திருடன் என்று கத்தி உடலை அடித்தான். அவனது கூக்குரல் ஒரு கூட்டத்தை ஈர்த்தது. மக்கள் கோபமாக அவனை பிடித்தனர். அவர்கள் அவனை நீதிபதி முன் இழுத்துச் சென்றனர். அவன் எதிர்ப்பு தெரிவித்தான். ஆனால் யாரும் அவனை நம்பவில்லை. நீதி விரைவாக செயல்பட்டது. நீதிபதி வட்டிக்கு பணம் கொடுப்பவனை கொலை செய்ததாக குற்றம் சாட்டினார். விடியற்காலையில் அவனை தூக்கிலிட உத்தரவிட்டார். சதுக்கத்தில் தூக்குமேடை எழுந்தது. கூட்டங்கள் கூடின. ஒரு மேளம் பயங்கரமாக அடித்தது. ரகசிய பேச்சுக்கள் காற்றில் நிறைந்தன. தூக்குமேடையில் வட்டிக்கு பணம் கொடுப்பவன் நடுங்கினான். சமையல்காரர் கத்திக்கொண்டு முன்னோக்கி விரைந்தார். நான் தான் வாமனனை கொன்றேன், இந்த மனிதன் அல்ல என்று அவர் ஒப்புக்கொண்டார். நீதிபதி ஆதாரம் கேட்டார். கூட்டம் அதிர்ச்சியில் மூச்சுவிட்டது. தூக்கு கயிறு தளர்ந்தது. நீதிபதி தூக்கு கயிற்றை சமையல்காரருக்கு மாற்ற உத்தரவிட்டார். திடீரென்று மருத்துவர் முன்னோக்கி வந்தார். இல்லை, நான் தான் குற்றவாளி என்று அவர் அழுதார். கூட்டம் மீண்டும் திடுக்கிட்டது. நீதிபதி ஆழமாக கோபப்பட்டார். கயிறு மாற்றப்பட்டது. மருத்துவர்தான் வாமனன் மீது எப்படி தடுமாறினார் என்பதை விளக்கினார். நீதிபதி தூக்கு கயிற்றை இறுக்க உத்தரவிட்டார். அப்போது தையல்காரர் தோன்றினார். அவரது மனைவி அவரது கையை பிடித்தாள். அவர் பேச அனுமதிக்க கெஞ்சினார். கூட்டம் சாய்ந்து கேட்டது. தையல்காரர் உண்மையை ஒப்புக்கொண்டார். வாமனன் மூச்சு திணறினான். நீதிபதி கடைசியாக என்று கூச்சலிட்டார். ஆனால் ஒரு அரச காவலர் குதிரையில் வந்தார். பேரரசர் அனைவரையும் அழைத்து வர வேண்டும் என்று அவர் அறிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நடுங்கினர். கூட்டம் பிரிந்தது. பேரரசர் தீர்ப்பு வழங்க அமர்ந்தார். அந்த மனிதர்கள் தங்கள் கதைகளை மீண்டும் சொன்னார்கள். அரசவை மருத்துவர் வாமனனை பரிசோதித்தார். அவர் உயிரின் மங்கலான அறிகுறிகள் இன்னும் இருப்பதாக அறிவித்தார். நம்பிக்கையால் அரங்கம் நிரம்பியது. பேரரசர் முன்னோக்கி சாய்ந்தார். மருத்துவர் மெதுவாக மீன் எலும்பை அகற்றினார். வாமனன் தும்மி உயிரோடு எழுந்து அமர்ந்தான். பேரரசர் மகிழ்ந்தார். அவர் மருத்துவருக்கு பெரும் வெகுமதி அளித்தார். அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மன்னித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அரங்கம் மகிழ்ச்சியில் வெடித்தது.